ஒரு பொதுக்கூட்டம்னு வரும்போது எந்த கருத்தும் இல்லாமல் உங்க பேச்சும் அமைய முடியாது. அப்ப ஏதோ ஒரு கருத்தை நீங்க சொல்லிதான் ஆகணும். அதை பெரும்பாலும் அவங்க விரும்புறாங்களான்னா இல்ல. ஒரு இன்னொரு அரை மணி நேரம் நின்னாருன்னா அந்த அரை மணி நேரமும் அவரை பார்க்கலாம்னு நிக்கிற கூட்டமா தான் அது இருக்கே தவிர அவர் என்ன பேச போறாரு, அதுல நாம என்ன கிரகிச்சோங்கிற கூட்டமா அது சத்தியமா இருக்க போறது இல்லை. அவர் போகும், நம்ம வந்தா அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க நம்மளை பார்த்தாங்க போதுங்கிற அளவோட தான் ஒவ்வொரு முறையும் ஸ்பீச்சை கொண்டு போறாரு. பட் அப்படியே போக முடியாது, போகவும் கூடாது. மெல்ல மெல்ல அவர் டெவலப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேச்சா அதை மாத்தணும். இன்னமும் நான் உங்க வாயிலா நான் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, இந்த ஸ்பீச்சை சுவாரஸ்யமாக எழுதி தருகிற நபர் கட்டாயமா ஒரு பக்கத்துல வேணும். ஏன்னா ஒரு எப்படி இருந்தாலும் அவர் பார்த்து தான் படிக்க போறாரு. அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு ஸ்பீச்சா அது இருக்கு, அதுக்குள்ள ஒரு குட்டி கதை இருக்கு அப்படின்னா இந்த பாண்டிச்சேரி ஸ்பீச்சை வச்சு ஒரு மாசம் அவங்க ஒரு விவாதிப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. விஜய் இந்த மீட்டிங்ல தான் இந்த கதையை சொன்னாரு ரீகால் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாம ஒரு ட்ரையான ஸ்பீச்சை ஒரு எதிர்காலத்துல கொண்டு வரக்கூடாது. கட்டாயமா ஒரு சரியான நபர் அவர் கூட இருக்கணும்.